2026 சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தல் வந்து மற்ற தேர்தல் மாதிரி இல்லாம ஒரு வரலாறு காணாத தேர்தலா இருக்க போகுது. ஏன்னா இந்த தேர்தலில் யார் வின் பண்ணாலுமே வந்து அவங்க வரலாறு படிச்சு தான் வின் பண்ணாங்கன்னு சொல்லி ஆகணும். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஎம்கே எடுத்துக்கலாம். டிஎம்கே வந்து இதுவரையிலும் வந்து தொடர்ந்து 2 வாட்டி ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. ஸோ இந்த வாட்டி சிஎம் ஸ்டாலின் சார் அதை பண்ணிட்டாருன்னா தொடர்ந்து 2 வாட்டி கன்சிக்யூட்டிவா வின் பண்ணி ரெக்கார்ட் பிரேக்கிங் வின்னாதான் டிஎம்கே இருக்க போது. சிஎம் ஸ்டாலின் சார் வின் பண்ணாருன்னா நெக்ஸ்ட் ஏடிஎம்கே இதுவரையிலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா தாண்டி வந்து யாருமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக அமைஞ்சது இல்லை. ஸோ எடப்பாடி பழனிசாமி இந்த வாட்டி தேர்தலில் ஜெயிச்சாருன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் என்று எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அடுத்து வரலாறு படைப்பாருன்னு சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு முதல் சட்டமன்ற தேர்தலில் வின் பண்ணி தமிழகத்துல வந்து ஆட்சி அமைச்சதே இல்லை. விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சாங்கன்னா அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் நின்று ஆட்சி அமைச்ச அந்த ரெக்கார்டு வந்து நம்ம தளபதி விஜய் சாருக்கு வந்து சேரும். லாஸ்டா வந்து நாம் தமிழர் கட்சி இந்த கட்சி வந்து ஆட்சி அமைச்சாங்கன்னா 50 வருஷம் தமிழ்நாடு அரசியல்ல வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் திராவிட கட்சிகளை தவிர்த்து ஒரு புதுமையான கட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைச்சதா இருக்கும். 4 கட்சியில எந்த கட்சி ஜெயிச்சாலுமே வந்து ஒரு வரலாறு காணாத வெற்றியா தான் இருக்க போகுது. ஸோ இந்த 4 கட்சியில நீங்க இந்த கட்சி வின் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டேக்கர் பை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க.